வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். தேர்தல் வந்து பரபரப்பாக 8 கட்ட தேர்தலும் ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமையோட வந்து முடிஞ்சு சனிக்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே வந்து எக்ஸிட் போல் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸிட் போல் அப்படின்னா வந்து நத்திங், அதாவது தேர்தல் முடிச்சுட்டு வந்து மக்கள் வரும்பொழுது ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டும் வந்து நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பேட்டி எடுக்கிறதும் மக்கள்கிட்ட பேசுறதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம்ல. அப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, யார் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு எம்பியிலிருந்து பாமரர்கள் வரைக்குமே கேட்கக்கூடிய ஒரு வழக்கம். அந்த ஒரு சர்வே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சர்வைக்கல் ரிசல்ட்டை வெளியிடுறதா வந்து எக்ஸிட் போல். இது வந்து 8 கட்ட எத்தனை கட்ட தேர்தல் நடக்குதோ அத்தனை கட்ட தேர்தல் அப்பவும் அமைதியாகத்தான் இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு எப்போ தேர்தல் முடியுதோ, இப்போ வந்து 6 மணிக்கு முடியுதுன்னா 6:30 இருந்து நாம அதை என்ன செய்யலாம், வெளியிடலாம். எதுக்காக இதை முன்கூட்டியே தெரிவிக்க கூடாதுன்னா, யாருக்கோ ஒரு கட்சிக்கு வந்து விளம்பரம் பண்ற மாதிரி ஆயிடும்ல, அதனால வந்து அதை அப்படி பண்ணக்கூடாதுன்னாங்க. ஆனா இப்போ வந்து அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் தெரியுது. ஏன்னா இப்போ எல்லாரும் எக்ஸிட் போல் வந்து ரொம்ப கலாய்ச்சி வீடியோ போடும்பொழுது, அதாவது எக்ஸிட் போல் வந்து ஒவ்வொரு பத்திரிகையும் அவங்களுடைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. நீங்க கூட போய் பாருங்க, அந்த ரெஸ்பெக்டட் சேனல்ல இருக்கும். கிடைச்சா நான் வந்து ஒரு எல்லாத்தையும் கோப்பா எடுத்து போடுறேன்.